கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் அருமையான தேவ பிள்ளைகளை, ஒரு அற்புதமான காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய சத்தம், அதாவது கர்த்தருடைய சத்தத்திலே எவ்வளவு வல்லமை இருக்கிறது, மகிமை இருக்கிறது, அற்புதங்களை செய்கிற சக்தி இருக்கிறது. அதாவது உங்கள் வாயில் இருந்து புறப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சத்தமும் எத்தனை வல்லமை உள்ளதா இருக்கிறது என்று பார்க்க போகிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, என் சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்தை நன்றாக நினைவிலே கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் இன்றைக்கு கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழி இருக்கிறது. அங்கே உங்க வாயில் இருந்து நீங்கள் சத்தத்தை, கர்த்தருடைய சத்தத்தை பிறப்பிக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தைகளை இன்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிற, கர்த்தர் நமக்கே எழுதி தந்திருக்கிற அற்புதமான வார்த்தைகளை நீங்கள் எடுத்து உங்களுடைய வாயினால் நீங்கள் அறிக்கையிடும் பொழுது அதிலே மகா பெரிய வல்லமை இருக்கிறது என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. கர்த்தருடைய சத்தம் தொனிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை அறிக்கையிட பண்ணும் பொழுது என்ன மகத்துவம் இருக்கிறது என்று இன்று நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் சொல்கிறார், என் வார்த்தைகள் வெறுமையாய் திரும்பாது, அது நான் அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்யும். அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த வார்த்தைகள் எல்லாம் உங்கள் வாயினாலே அறிக்கை பண்ண வேண்டிய, அல்லது உங்கள் வாயினாலே உத்தரவிட பண்ண வேண்டிய வார்த்தைகள், அவைகள் வெறுமையாய் திரும்பாது. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி சொல்லி உங்கள் பிரச்சனைகளுக்கு எதிராய் நீங்கள் கட்டளையிடும் பொழுது நிச்சயமாய் அவைகள் வெறுமையாய் திரும்பாது என்பதிலே மாற்றமே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் சொல்கிறார், என் வார்த்தை அக்னியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது, ஆவியாகவும் ஜீவனுமாய் இருக்கிறது, அக்னியாகவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியாகவும் இருக்கிறது என்று சொல்லப்பட்ட அற்புதமான வார்த்தைகள் உங்களுடைய, ஒருவேளை உங்களுடைய வேதாகமத்திலோ அல்லது உங்களுடைய டிவைஸ்ல எதிலையாவது இருக்கும் பொழுது இருக்கிற வல்லமையை காட்டிலும் உண்மையான மகிமையான வல்லமை, அதை நீங்கள் உங்கள் வாயினாலே அறிக்கையிடும் பொழுது, உங்கள் வாயினாலே சொல்லி ஜெபிக்கும் பொழுது, உங்கள் வாயினாலே கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி கட்டளையிடும் பொழுது, அது நிச்சயமாய் உங்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை, பலனை உண்டு பண்ணும் என்பதிலே மாற்றமே இல்லை. வார்த்தை கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியாய் இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் அந்த வார்த்தைகளை நீங்கள் உங்களுக்கு விரோதமாய், கண்மலையை போல் உங்களை சுற்றிலும் காணப்படுகிற பல்வேறு பிரச்சனைகளுக்கு விரோதமாய் பேச முடியும். பல்வேறு துக்கங்கள், பல்வேறு பாடுகளுக்கு விரோதமாய் பேச முடியும். உங்களுக்கு இருக்கிற உங்கள் அடிமைத்தனத்திற்கு விரோதமாய் பேச முடியும். ஐயா, நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லி இருக்கிற, வாக்குத்தத்தங்களாய் சொல்லி இருக்கிற நல்ல வார்த்தைகளை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சொல்ல முடியும். உங்கள் வாழ்க்கையிலே சொல்லி நீங்கள் நிச்சயமாய் எல்லா வகையிலும் நீங்கள் பெற வேண்டிய மகிமையான ஆசீர்வாதங்களை, கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய சத்தத்திற்கு என்ன வல்லமை இருக்கிறதோ அந்த வல்லமையை ஏற்படுகிற மகிமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நிச்சயமாய் இந்த வல்லமை உள்ள வார்த்தைகளை உங்கள் வாயில் இருந்து புறப்படும் பொழுதே அது கிரியை செய்யும் என்பதிலே மாற்றமே இல்லை. ஐயா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கிரியேட்டிவ் பவர், உருவாக்குகிற பவர், சக்தி உண்டு என்பதை மறந்து விடாதிருங்கள். அவருடைய சத்தம் புறப்படும் பொழுதே அங்கே காரியங்கள் உங்களுக்கு நிச்சயமாய், அதனால் தான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். அவர் அவருடைய வசனங்களை அனுப்பி, வார்த்தையை அனுப்பி என்ன செய்தாரா? ஜனங்களை அழிவில் இருந்து பாதுகாத்தார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்க, உங்கள் குடும்பத்தை, உங்கள் கையின் பிரயாசங்களிலே, ஊழியங்களிலே பாதுகாப்பு உண்டாகும்படியாய் கர்த்தருடைய சத்தத்தை முழங்குங்கள், கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை அனுப்புங்கள். நிச்சயமாக வியாதிஸ்தர்கள் குணமடைவார்கள். தீமையிலும் கஷ்டத்திலும் அழிவிலும், அழிவின் விளிம்பிலும் இருக்கிறவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். நிச்சயமாய் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். நீங்கள் இந்த அத்தி மரத்தை பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டும், இயேசுவின் நாமத்தினாலே பிடுங்கப்படு என்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்கள், அவைகள் பிடுங்கப்படும். இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு பெயர்ந்து போ என்று சொல்லும் பொழுது அவைகள் நிச்சயமாய் கேட்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று நீங்க பேசுகிற கர்த்தருடைய வார்த்தை அங்கே வேலை செய்யும் என்பது நிச்சயமான ஒரு காரியம். ஏன்னா, நல்ல திருச்சபைகளிலே தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, நீங்களே அவருடைய சரீரமாயும், சரீரத்தின் அவயங்களாயும், சரீரத்தின் உறுப்புகளாயும் இருக்கிறீர்கள். உங்க கால் அவருடைய கால், உங்க கரங்கள் அவருடைய கரங்கள். உங்க வாயினால் அவர் பேச விரும்புகிறார். உங்க கண்களினால் அவர் பார்த்து உங்கள் வாயினால் பேச விரும்புகிறார். ஏனென்றால் நீங்கள் அவருடைய சரீரத்தின் அவயங்களாய் இருக்கிறீர்கள். பாருங்க, அந்த வார்த்தை என்ன செய்யும் பாருங்க. சங்கீதம் 29 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர்
கர்த்தருடைய சத்தம். ஐயா, கர்த்தருடைய சத்தம், அவருடைய வார்த்தை தண்ணீர்களின் மேல் தொலிக்கிறது. மகிமை உள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. என்னையா மகத்துவம், என்னையா வல்லமணி கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லிபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். ஐயா, அவருடைய சத்தம் கன்று குட்டிகளை, அவைகளை கன்று குட்டிகளை போலவும், லிபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளை போலவும் துள்ள பண்ணுகிறார். எப்படி? அவருடைய சத்தத்தின் மூலமாக. இன்னும் பாருங்கள், கர்த்தருடைய சத்தம் அக்னி ஜுவாலைகளை பிளக்கும். அக்னி ஜுவாலை போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு விரோதமாக வந்தாலும் சரி, அக்னியாய் உங்களுக்கு விரோதமாய் சத்துரு எய்கிற எல்லா அக்னி ஆஸ்திரங்களும் வந்தாலும் சரி, விசுவாச கேடகத்தை பிடித்துக் கொண்டு கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சத்தமாகிய ஆவியின் பட்டயத்தை நீங்கள் கையிலே எடுத்து நிற்கும் பொழுது பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். ஓ, அந்த சத்தத்திற்கு கேதுரு மரங்களை முறிக்கிற, ஐயா, லிபனோனின் கேதுரு மரங்கள் முறிக்கிற வல்லமை இருக்கிறது. அது என்னையா மரங்களை முறிக்குமான்னு கேட்டீங்கன்னா, உங்க வீட்டுல உங்க கணவன் அல்லது மனைவி அல்லது உங்களுடைய பிள்ளைகள் யாராயிருந்தாலும் சரி, உங்களுக்கு விரோதமாய் வருகிறவனாய் இருந்தாலும் சரி, கேதுரு மரத்தை போன்றவனும் இந்த கர்த்தருடைய சத்தம் துணிக்கும் பொழுது, நம்பிக்கையாய் நீங்கள் அறிக்கையிடும் பொழுது, நம்பிக்கையாய் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி நீங்கள் அறிக்கையிடும் பொழுது, சுவாசத்தோடு அறிக்கையிடும் பொழுது, கேதுரு மரங்களை போன்ற விஷயங்கள் முறிந்து போகும். ஐயா, கேதுரு மரம் போல இருக்கிறோம். என் பையனை முறிக்க முடியாது, அவரை மடக்க முடியாது, சொன்ன கேட்க மாட்டான், என் கணவர் இப்படி இருக்கிறார், அல்லது எனக்கு எதிராய் வருகிறவன் இப்படி இருக்கிறான், இல்ல இந்த அதிகாரி இப்படி இருக்கிறான். கர்த்தருடைய சத்தத்தை துணிக்க பண்ணுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, முறிக்க முடியாத கேதுரு மரங்கள் முறிந்து போகும். ஐயா, அவைகள் எல்லாம் கன்று குட்டிகளை போல துள்ளும். லிபனோனும் சீரியோனும் அந்த மலைகளும் பர்வதங்களும் கன்று குட்டிகளை போல துள்ளவும், காண்டாமிருக குட்டிகளை போல துள்ளவும் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும். அது அக்கினி ஜுவாலைகளை கூட பிளக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை வனாந்திரத்தை அதிர பண்ணும். மாத்திரமல்ல, காதேஸ் வனாந்திரத்தை கர்த்தர் அதிர பண்ணுகிறார். அவருடைய சத்தத்தினாலே. கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். எத்தனை ஒரு அற்புதமான காரியம் பாருங்க. ஈனாத பெண் ஆடுகள், பெண் மாடுகள், பெண் மான்களும் ஈனும். நாம் மாற்றமே இல்லை. மலடிகள் பிள்ளை தாட்சியாய் மாறுவார்கள். மாற்றமே இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்கள். சுகமாகாத வியாதிகள் எல்லாம் சுகமாகும். அவருடைய தழும்புகளினால் சுகமாகிறோம் சொல்லுங்க. ஐயா, அவர் பட்ட பாடுகளினால், அவரே எங்களுக்கு தரித்திரராய் எங்களுக்காக மாறினபடியினால், அவருடைய சிலுவை பாடுகளினால் நாங்கள் சுகமடைகிறோம், விடுதலை அடைகிறோம், ஆரோக்கியமும் ஐஸ்வர்யத்தையும் பெற்றுக் கொள்ளுகிறோம். தைரியமாய் அறிக்கையிடுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை அனுப்புங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, வனாந்திரம் போன்று இருக்கிற உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் மாறுவதற்காக கர்த்தருடைய வார்த்தையை பிரயோகியுங்கள். அழிவின் விளிம்பிலே இருக்கிற யாராயிருந்தாலும் சரி, அவர்களுக்காக என் தேவன் கொடுத்த உங்களுக்கு எழுதி தந்திருக்கிற அற்புதமான வாக்குத்தத்தங்களை சொல்லுங்கள். அவைகள் ஜீவன் உள்ளவைகள். அவைகள் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. ஐயா, நீங்கள் அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்யும். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை கண்டுகொள்வீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் சரி, மந்திரம் பெலிசூனியங்களுக்கு விரோதமாய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்கள். பரம்பரை சாபங்களுக்கு விரோதமாய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்கள். ஐயா, வியாதிகள், துன்பங்கள், பலகீனங்களுக்கு விரோதமாய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்கள். அது அப்படியே நடக்கும். மாற்றமே இல்லை, மாற்றமே இல்லை. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். என்னையா பலன் கொடுப்பார்? இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் விடுபடவும், இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவருடைய வார்த்தையை பிரயோகித்து நீங்கள் விடுதலையும் மாற்றமும் வெற்றியும் எல்லாவற்றிலும் இருந்து உங்களுக்கு சுகமும் சௌக்கியமும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் உண்டாகும்படியாய் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்காக செயல்படும். நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். உங்களுடைய எந்த பிரச்சனையிலும் கர்த்தருடைய வார்த்தையை மறந்து விடாமல் அறிக்கை பண்ணுங்கள். நாம் இப்பொழுது ஜெபிப்போம்.
எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த இரவு ஜப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் என் தேவனாகி கர்த்தருடைய நாமத்தினாலே இவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் வாழ்த்துகிறேன் சுவாமி. இவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா பிரச்சனைகள், ஒருவேளை குடும்பத்திலே எழும்புகிற பிரச்சனைகள், அல்லது வீட்டிலே கணவன் மத்தியிலே, ஐயா பிள்ளைகள் மத்தியிலே எழும்புகிற எந்த பிரச்சனையானாலும் சரி, எந்த வாதை, நோய், துன்பங்கள், வியாதிகள், வருத்தங்கள், எந்த மரண அவஸ்தைகளும் பலகீனங்களானாலும் சரி, நிச்சயமாய் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, அது மகத்துவம் உள்ளது என்ற நம்பிக்கையோடு, அதுவே ஆவியாகவும் ஜீவனுமாய் இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு அவருடைய வார்த்தையை பிரவேசிக்கிறோம் சுவாமி. வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகும்படியாய், இவர்களுக்காய், இவருடைய பாவங்களுக்காய், இவர்களுடைய ரோகங்கள், வியாதிகள், நோய்களுக்காய் கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. எந்த மந்திரம், பில்லி சூனியங்களும், ஐயா இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை, பில்லி சூனியமும் இல்லை என்று நாங்கள் வாசிக்கிறோமே, அப்படியே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அற்புதமான தேவ வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள், இவர்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட மந்திர சூனியங்களை சுட்டரிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே எந்த பரம்பரை சாபமும் நிர்மூலமாகும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் சதி சூனியங்கள் நிர்மூலமாகட்டும். கர்த்தருடைய சத்தத்தினாலே கேதுரு மரங்களை போன்றவர்கள் முறிந்து விழும்படியாய். ஆமென் ஆண்டவரே. ஓ லார்ட், கன்று குட்டிகளை போல துள்ளியும், ஓ லிபனோனை போன்ற சீரியோனும் லிபனோனையும், ஓ காண்டாமிருக குட்டிகள் போன்றும் துள்ளி ஓடும்படியாய், இவர்களை விட்டு சிதறி ஓடும்படியாய் கர்த்தருடைய வார்த்தையை அனுப்புகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. எல்லா அக்னி ஜுவாலை போன்று இருக்கிற பிரச்சனைகளிலே ஒரு பிளப்பு உண்டாகட்டும், ஒரு அமைதி உண்டாகட்டும். எல்லா அக்னி ஜுவாலைகளிலும் இருந்து இவர்கள் விடுவிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. வனாந்தரங்களை அதிர பண்ணுகிற, ஐயா வனாந்தரங்களை அதிர பண்ணுகிற, பெண்மான்களை ஈனும்படியாய் செய்கிற அற்புதமான உம்முடைய வார்த்தைகள் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, இவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பலன் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் முடியும்படியாய், பிசாசின் வல்லமைகளும் சக்திகளும், பிசாசின் எல்லா ஆயுதங்களும் நிர்மூலமாகும்படியாய் விசுவாச கேடகத்தை பிடித்துக் கொண்டு ஆவியின் பட்டயமாகிய கர்த்தருடைய சத்தத்தை, வார்த்தையை கையிலே எடுக்கிறோம். பொல்லாத சத்துருவின் எல்லா அதிகாரங்கள், துரைத்தனங்கள், அந்தகார வல்லமைகள், வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படாதபடி இன்றே ஒரு சங்காரம் உண்டாகட்டும். வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே இவர்கள் உயர்வும் உன்னதமுமான நிலையை அடையும்படியாய் எல்லாவற்றிலும் இருந்து விடுவித்து உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நீங்கள் உங்கள் வாயினால் பேசுகிற அற்புதமான தேவ வார்த்தைகளுக்கு ஆயிரம் ஆயிரம் வல்லமை இருக்கிறது. அதன் மூலமாக நீங்கள் ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்களை, வெற்றியை, விடுதலையை, சுகத்தை, ஆரோக்கியத்தை, ஐஸ்வர்யத்தை பெற்ற முடியும். ஜெப வேளைகளிலே கர்த்தருடைய வார்த்தைகளை கன்ஃபஸ் பண்ணுங்கள், கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நிர்மூலமாய் போகும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்துவார். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன்.